4 மீனவர்கள் 2 டிங்கி படகுகளில் மீன்பிடிப்பதற்காக CF ஸ்ரீலங்காவின் வடமராட்சி, கட்கோவளம் மற்றும் முனை பகுதிகளிலிருந்து கடந்த 27ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். 4 நாட்களாகியும் கரைக்கு திரும்பாத மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்திய இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படையினர், மீனவ சம்மேளனங்கள் இணைந்து காணாமல் போன மீனவர்களை தேடி வருகின்றனர். குறித்த 4 மீனவர்களும் இன்னமும் கிடைக்காத நிலையில் தமது தொழில் நடவடிக்கைகளை நிறுத்தி மீனவர்களின் வருகைக்காக காத்திருப்பதாக மீனவ சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 4 படகிலே சென்று அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு அவர்கள் எமது கண்ணிற்கு எட்டவில்லை. கிட்டத்தட்ட இந்தியனுடைய போர்டருக்கு சென்று கரை திரும்பினோம். நமக்கு அவர்கள் எட்டவில்லை. 2 பெரிய மிலிட்டரி படகுகள் அவர்களை தேடும் பணிக்கு சென்றிருந்தது. அவர்கள் இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே சென்று இந்தியனுடைய நேவி 2ம் எமது ஸ்ரீலங்கா நேவி 2ம் உலங்கு வானூர்தி எமது மிலிட்டரி படகு 2ம் சென்று தேடுதல் பணியிலே ஈடுபட்டு அவர்களை காணாது இரவோடு இரவாக கரை திரும்பினார்கள். அது நமக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு 4வது நாளாகியும் அவர்களுக்கு என்ன நடந்திருக்குமோ என்றது தெரியாத நிலையிலே நாங்கள் எமது தொழில் அனைத்தையும் நிறுத்தி கரையிலே காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக. இதனிடையே கடலுக்கு சென்ற காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் இன்று தெரிவித்தார்.